இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. புரட்சி தலைவர் படத்தை போட்டுட்டு இருக்காரு. புரட்சி தலைவருடைய கட்சியின் ஆட்சி ஊழல் ஆட்சி. என்ன சினிமாவில் டபுள் ரோல் பண்ற மாதிரி டைலாக் என்ன பேசுறாரு அவரு? அண்ணாவை மறந்து விட்டார்கள் அண்ணா திமுக. அண்ணா புரட்சி தலைவருடைய அண்ணாவுடைய இதேக்கடி புரட்சி தலைவர் ஆரம்பிச்ச இயக்கங்க. இன்னைக்கு இந்த ஆண்டிப்பட்டி பக்கம் போக இன்னும் அந்த புரட்சி தலைவருடைய நினைவு எல்லா இடத்துலயும் இருக்கும். அவருடைய தொண்டர்கள் தாங்க. இன்னும் சொல்ல போனா நாங்கெல்லாம் பாருங்க அண்ணாவை பார்த்தது இல்லை. அண்ணா மகன் தப்ப எனக்கு என்ன 2 வயசா இருந்திருக்கோம். 65ல் புரட்சி தலைவரை சொல்லி பார்த்தவர்கள், அம்மாவால் ஆளாக்கப்பட்டவர்கள். எப்படி அண்ணாவை மறப்போம்? எங்கள் வழிகாட்டிகளை யாரும் மறப்பாங்களா? சும்மா அவர் டைலாக் எல்லாம் பேசிட்டு இருக்காரு. அவர் கட்சி ஆட்சிக்கு போட்டு வந்து ஆசைப்பட்டா அது செய்ய சொல்லுங்க. தேவையில்லாம எங்கள்கிட்ட வந்து வரத்து சொல்றீங்க. அப்புறம் நாங்கெல்லாம் வெளியிட்டு இருந்தோம்னா தப்பா போயிடும். இதுவரை அவரை கேள்வி கேட்கிறாங்க. நான் சோசியல் மீடியால பார்த்தேன். எனக்கு கரெக்டான கேள்வியாக தெரிஞ்சு ஊழலை ஒழிப்போங்கிறீங்களா? நீங்க உங்க படத்தை பிளாக் டிக்கெட்டை விட்டு தானே அந்த ஊழலே உங்களால ஒழிக்க முடியல. 100 ரூபாய் 150 ரூபாய் டிக்கெட் 1000 2000 ரூபாய்க்கு விற்கிறானா? அதை கூட உங்களால ஒழிக்க முடியல. நீங்க என்ன நாட்டு ஊழல் முதல்ல வெளியில வாங்கிட்டேன். அண்ணாவை தமிழ்நாடு மறக்குமா? புதுசா வந்துட்டு அண்ணாவை பத்தி பேசிட்டு சிரிப்பா இருக்கீங்க. ஏதோ நடிகர் அவருக்கு பாப்புலாரிட்டி எதாவது செய்வாங்க. நீங்க மாநில தேர்தலுக்கு போட்டி போடுங்க. நீங்க ஆட்சியர்களுக்கு அமைச்சு பாருங்க. அவங்க முதல்ல வெளில வாங்க சார். முதல்ல வந்து வெளியில வந்து ஊடகங்களை சொல்றீங்க சார். அவங்கதான் உங்களுக்கு ஒரு நாட்டு நடப்பெல்லாம் சொல்லுவாங்க. ஊடகங்களை சொல்றீங்க. நீங்க வந்து ஒரு இண்டோர்ல உட்காந்துட்டு அல்லது மாநாடுங்கிற பேர்ல எங்கேயோ ஆளுங்களை கூட்டி வச்சுட்டு ரகேஷ் கூட்டம் நடத்துறீங்க. 2026ல அவங்களுக்கு தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறது தாக்கம் இருக்கு சார். ஆனா புரட்சி தலைவர் மாதிரிலாம் இன்னொரு புரட்சி தலைவர் முடியாது. ஆனா புரட்சி தலைவரோட வாரிசுகள் நாங்க எல்லாம் இருக்கோம் சார். நாங்க ரெட்டாயில இருக்கிற வரைக்கும் என்ன பண்ண முடியும் சார்? பிளாக் டிக்கெட்டை ஒழிக்க முடியாதவர் ஊழலை ஒழிக்க போகிறாரா என்று விஜய் மீது விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன். அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஏற்கனவே நேற்று விஜய் தீய சக்தி திமுக, ஊழல் சக்தி அதிமுக என்று கடுமையாக சாடியிருந்தார். அதனைத் தொடர்ந்து அதிமுக தலைவர்கள் அனைவரும் விஜய்க்கு விமர்சனங்களை கொடுத்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது டிடிவி தினகரன் தன்னுடைய விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். முதலில் விஜயை வெளியே வர சொல்லுங்கள் என்று டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். மேலும் அவர் ஊடகங்களை சந்திக்க சொல்லுங்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார். அதிமுகவை தொடர்ந்து அமமுகவும் விஜய் மீது விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறது. அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் விஜய் மீது விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். விஜயை முதலில் வெளியே வர சொல்லுங்கள் என்றும் விஜயை ஊடகங்களை சந்திக்க சொல்லுங்கள் என்றும் அவர் பேசியிருக்கிறார். ஆட்சிக்கு வர ஆசைப்பட்டால் முதலில் வெளியே வர சொல்லுங்கள், தெரியாமல் எங்களிடம் உரச சொல்லாதீர்கள் என்றும் நாங்கள் வெகுண்டெழுந்தால் தப்பாகிவிடும் என்றும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார் டிடிவி தினகரன். விஜய் மீதான தாக்குதலை அதிமுக கூட்டணி தீவிரப்படுத்தி வருகிறது. அதிமுகவின் தாக்குதலை தொடர்ந்து அமமுகவும் விஜய் மீதான விமர்சனங்களை அடுக்கடுக்காக வைத்திருக்கிறது. அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் விஜய் மீது விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். நாங்கள் எல்லாம் வெகுண்டெழுந்தால் தப்பாகி போய்விடும் என்றும், பிளாக் டிக்கெட்டை ஒழிக்க முடியாதவர் ஊழலை ஒழிக்கப் போகிறாரா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார்.
புரட்சி தலைவர் படத்தை போட்டுட்டு இருக்காரு. புரட்சி தலைவருடைய கட்சியின் ஆட்சியை ஊழல் ஆட்சி. என்ன சினிமாவில் டபுள் ரோல் பண்ற மாதிரி டேலாக்கார என்ன பேசுறாரு அவரு? அண்ணாவை மறந்து விட்டார்கள் அண்ணா திமுக. அண்ணா புரட்சி தலைவருடைய அண்ணாவுடைய இதயக்கடி புரட்சி தலைவர் ஆரம்பிச்ச இயக்கங்க இன்னைக்கு இந்த ஆண்டிப்பட்டி பக்கம் போக இன்னும் அந்த புரட்சி தலைவருடைய நினைவு எல்லா இடத்துலயும் இருக்கு. அவருடைய சொந்தர்கள் தான். இன்னும் சொல்ல போனா நாங்கெல்லாம் பெருங்க அண்ணாவை பார்த்தது இல்லை. அண்ணா மகன் தப்ப எனக்கு என்ன 2 வயசா இருந்திருக்கோம். 65ல் புரட்சி தலைவரை சொல்லி பார்த்தவர்கள், அம்மாவால் ஆளாக்கப்பட்டவர்கள். எப்படி அண்ணாவை மறப்போம்? எங்கள் வழிகாட்டிகளை யாரும் மறப்பாங்களா? சும்மா அவர் டைலாக் எல்லாம் பேசிட்டு இருக்காரு. அவர் கட்சி ஆட்சிக்கு கொண்டு வந்து ஆசைப்பட்டா அது செய்ய சொல்லுங்க. தேவையில்லாம எங்கள்கிட்ட வந்து வரத்து சொல்றீங்க. அப்புறம் நாங்கெல்லாம் வெகுண்டு இருந்தோம்னா தப்பா போயிடும். இதுவரை அவரை கேள்வி கேட்கிறாங்க. நான் சோசியல் மீடியால பார்த்தேன். எனக்கு கரெக்டான கேள்வியாக தெரிஞ்சு ஊழலை ஒழிப்போங்கிறீங்களா? நீங்க உங்க படத்தை பிளாக் டிக்கெட்டை விட்டு தானே அந்த ஊழலே உங்களால ஒழிக்க முடியல. 100 ரூபாய் 150 ரூபாய் டிக்கெட் 1000 2000 ரூபாய்க்கு விற்கிறானா? அதை கூட உங்களால ஒழிக்க முடியல. நீங்க என்ன நாட்டு ஊழல் இருக்கு? முதல்ல வெளியில வாங்கிட்டேன். அண்ணாவை தமிழ்நாடு மறக்குமா? புதுசா வந்துட்டு அண்ணாவை பத்தி பேசிட்டு சிரிப்பா இருக்கீங்க. ஏதோ நடிகர் அவருக்கு பாப்புலாரிட்டி இருக்கிற எதாவது செய்வாங்க. சரி பத்தி நீங்க மாநில தேர்தலுக்கு போட்டி போடுங்க. நீங்க ஆட்சி அமைச்சு பாருங்க. அவங்க முதல்ல வெளில வாங்க சார். முதல்ல வந்து வெளியில வந்து ஊடகங்களை சொல்றீங்க சார். அவங்கதான் உங்களுக்கு ஒரு நாட்டு நடப்பெல்லாம் சொல்லுவாங்க. ஊடகங்களை சொல்றீங்க. நீங்க உள்ள ஒரு இண்டோர்ல உட்காந்துட்டு அல்லது மாநாடுங்கிற பேர்ல எங்கேயோ ஆளுங்களை கூட்டி வச்சுட்டு ரஜினி கூட்டம் நடத்துறீங்க. 2026ல அவங்களுக்கு தாக்கம் இருக்கும் அப்படிங்கிற தாக்கம் இருக்கு சார். ஆனா புரட்சி தலைவர் மாதிரிலாம் இன்னொரு புரட்சி தலைவர் முடியாது. ஏன்னா புரட்சி தலைவரோட வாரிசுகள் நாங்க எல்லாம் இருக்கோம் சார். நாங்க ரெட்டாயில இருக்கிற வரைக்கும் என்ன பண்ண முடியும் சார்? ஏதோ நடிகர் அவருக்கு பாப்புலாரிட்டி இருக்கிற எதாவது செய்வாங்க. சரி பத்தி நீங்க மாநில தேர்தலுக்கு போட்டி போடுங்க. நீங்க ஆட்சி அமைச்சு பாருங்க. அவங்க முதல்ல வெளில வாங்க சார். முதல்ல வந்து வெளியில வந்து ஊடகங்களை சொல்றீங்க சார். அவங்கதான் உங்களுக்கு ஒரு நாட்டு நடப்பெல்லாம் சொல்லுவாங்க. ஊடகங்களை சொல்றீங்க. நீங்க உள்ள ஒரு இண்டோர்ல உட்காந்துட்டு அல்லது மாநாடுங்கிற பேர்ல எங்கேயோ ஆளுங்களை கூட்டி வச்சுட்டு ரஜினி கூட்டம் நடத்துறீங்க. ஏதோ நடிகர் அவருக்கு பாப்புலாரிட்டி இருக்கிற எதாவது செய்வாங்க. சரி பத்தி நீங்க மாநில தேர்தலுக்கு போட்டி போடுங்க. நீங்க ஆட்சி அமைச்சு பாருங்க. அவங்க முதல்ல வெளில வாங்க சார். முதல்ல வந்து வெளியில வந்து ஊடகங்களை சொல்றீங்க சார். அவங்கதான் உங்களுக்கு ஒரு நாட்டு நடப்பெல்லாம் சொல்லுவாங்க. ஊடகங்களை சொல்றீங்க. நீங்க உள்ள ஒரு இண்டோர்ல உட்காந்துட்டு அல்லது மாநாடுங்கிற பேர்ல எங்கேயோ ஆளுங்களை கூட்டி வச்சுட்டு ரஜினி கூட்டம் நடத்துறீங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.